இந்த வீடியோ நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் பீன் 6 months since I have started my content creation journey. ஸோ ஃபார் இட் இஸ் ஆல் குட். நான் வந்து இந்த கான்டென்ட் க்ரியேஷன் ஜேர்னி ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் ரொம்ப லைஃப்பில் வெட்டியாக இருக்கேன், ஏதாவது ஒன்று பண்ணணும், உனக்கு பிடிச்சது தானே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான். அண்டு நான் பெங்களூரில் போனதுக்கப்புறம் எனக்கு நல்ல டைம் கிடச்சிது. அதனால் வந்துட்டு ஐ ஸ்டார்டட் டூயிங் திஸ். பட் போக போக என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு எனக்கு ரெண்டுமே பெரிய ஃபுல் டைம் ஜாப் மாதிரி ஆயிடுச்சு. என்னோட வேலையும் எனக்கு ஃபுல் டைம் ஜாப், கான்டென்ட் க்ரியேஷனும் ஃபுல் டைம் ஜாப் மாதிரி. முதல்ல சென்னைக்கு வந்தேன் அப்படின்னா ரொம்ப சொகுசாக இருப்பேன். ஆனால் இப்போ வந்துட்டு எனக்கு அவ்வளோ வேலை இருக்குது. ஷூட் எடுக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக போடணும், ஆல் தீஸ் திங்ஸ். எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக போடுறது எப்பவுமே பிரச்சனையாக இருந்தது கிடையாது. ஆனால் நான் பெங்களூரில் போடுற வீடியோக்கும் சென்னையில் போடுற வீடியோக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா பெங்களூரில் வந்துட்டு நான் கேமரா வச்சு நான் பாட்டுக்கு எடுக்க ஆரம்பிச்சிடுவேன், எந்த பிரச்சனையுமே இருக்காது, யாருமே நடுவில் வர மாட்டாங்க, யாருக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் இங்கே சென்னையில் வந்துட்டு கேமரா வச்சா ஓகே, என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஓகேவா, அவங்க அக்வர்டாக ஃபீல் பண்ணக்கூடாது, நானும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதனாலே வந்துட்டு என்னோட சேனல் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பெங்களூர் வீடியோ வெர்சஸ் சென்னை வீடியோ பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட். பட் சும்மா வந்து அந்த கான்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பண்ணவே மாட்டேன். எனக்கு ஜென்யூனாகவே என் லைஃப் இப்படி தான் இருக்குது. அண்டு என்னால் ஒரு விஷயத்தை இன்கார்ப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால மட்டும் தான் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். இனிமேலும் அப்படி தான் இருக்கும். பட் ஃபியூ திங்ஸ் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு லைஃப்பில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரே மாதிரி 6 மாதம் இருக்கும், திடீர்னு பார்த்தா ஒரே நாளில் வந்து அடுத்த 6 மாதம் பயங்கரமாக மாறிடும். அண்ட் அந்த மாதிரி மாற்றம்லாம் வரும்போது நானுமே அடாப்ட் பண்ணிக்கணும். அந்த அடாப்ட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் வந்து இப்போ கஷ்டமாக இருக்குது. பட் சூன் ஐ வில் அடாப்ட் டு இட். கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து வீடியோஸ் பண்ணணும், ஆஸ் இன் இன்னும் கொஞ்சம் பேசணும், இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் சொல்லணும். அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னை பற்றி தெரியாதவங்களுக்கு, என்னோடய நான் ஃபாலோவர்ஸ்க்கு, என் பேர் ஐஸ்வர்யா. நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், 2 இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கேன் ஆக்சுவலி. ஸோ அதிலெல்லாம் வந்து நான் என்ன பேசுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்டிவிட்டி, லைஃப், நிறையா கதை சொல்வேன். அண்டு நான் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுதான் நான் இன்னொன்றுமே பண்ணி காட்டணும்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் வாட் ஐம் டூயிங். இதுக்கப்புறம் வர வீடியோஸ் வந்துட்டு எஸ் இட் வில் பி வாட் ஐ பீன் டூயிங் ஸோ ஃபார். பட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு வந்து நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தது, என் சேனல் போய் செக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ வில் ரிப்ளை டு ஆல் த கமெண்ட்ஸ். அண்ட் யா, hope you all have a good day. Okay people, bye.